ஒரு குருவி கப்பல்ல கூடு கட்டுது. இந்த கப்பல் ஒரு தீவை நோக்கி போகுது. தன்னுடைய குடும்பத்திற்காக அந்த குருவி தீவுல போய் அரிசியும் தானியம் சேகரிச்சுட்டு வரலாம்னு நினைக்கும் போது அந்த கப்பல் நகண்டு போயிடுது. இந்த குருவிக்கு அவ்வளவு ஆற்றாமை, தன்னுடைய குடும்பத்தை போய் சேர்ந்துடலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த கப்பல் நகண்டு போயிடுது. இந்த குருவி அந்த தீவுல தனித்து விடப்படுது. வானத்தையும் கடலையும் பார்த்து என்றேனும் ஒரு நாள் நம் குடும்பத்தோடு இணைந்து விடுவோம் நீ ஏக்கத்தோட பார்த்து கொண்டே இருக்கு. 6 மாதம் ஆகுது. அந்த கப்பல் மீண்டும் அதே தீவிற்கு திரும்பி வருது. இந்த குருவிக்கு அவ்வளவு சந்தோஷம். தன் குடும்பத்தை பார்க்க ஆசையோட போறாங்க. ஆனால் அந்த குடும்பம் வறுமையில் இருக்கிறது. சேகரித்து வைத்த அத்தனை தானியங்களும் அத்தனை அரிசிகளும் தீர்ந்து விட்டதுன்னு தெரிந்த இந்த குருவி மீண்டும் தீவுக்குள் நுழைந்து அரிசியும் தானியங்களும் சேகரித்து வருகிறது. மீண்டும் இந்த கப்பல் கிளம்பி செல்கிறது. ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, இப்படி பல முறை அரிசியும் தானியங்களையும் சேகரிக்க சென்ற அந்த குருவி தனித்தே விடப்படுகிறது. தன் குடும்பத்தின் உதட்டில் இருக்கக்கூடிய சிரிப்பிற்காக தன் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை மறைத்துக் கொண்டு தான் தனியாக அனாதையாக